கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவனுக்கு ஒப்பானவர் பகுதி 2ஆக நாம் பார்க்க போகிறோம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று என்று வசனம் சொல்கிறது. 1189 முதல் 1199 வரை தான் மரிக்கிற வரை இங்கிலாந்தின் மன்னராக இருந்தவர் சிங்க இதய ரிச்சர்ட் தன் இராணுவ கூரறிவு தைரியத்திற்காக சிங்க இதயம் என்று அழைப்பார்கள். தன் இளம் பிராயத்தில் 16 வயதிலேயே பிரெஞ்சு கலகக்காரர்களுக்கு எதிராக படையை நடத்தி சென்று வெற்றி பெற்றவர். கிறிஸ்துவின் மற்றொரு பெயரான மிகாவேல் என்பத பெயர் அவரது போர்க்கால போராட்டங்களை சித்தரிக்கிற வகையில் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய வசனத்தில் வலுஷபமாகிய சாத்தானோடு மிகாவேல் போரிட்டதாக படித்தோம். இப்பொழுது அவரை வெற்றி பெற்றதாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் யூதா 9 மிகாவேல் பிசாசுடனே தர்க்கித்து பேசினதாக நாம் பார்க்கிறோம். தானியேல் 10:13 பெர்சியாவின் அதிபதியோடு ஏற்பட்ட மோதலில் மிகாவேல் தன்னை விடுவித்தது பற்றி கபிரியேல் தூதன் சொன்னார். அந்த வசனத்தில் மிகாவேல் பிரதான அதிபதிகளில் ஒருவர் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் இது வருத்தமான ஒரு மொழிபெயர்ப்பு. பல அதிபதிகள் இருப்பதாகவும் அதில் இயேசு ஒருவர் போலும் அதில் உள்ளது. ஒருவர் என்பதில் உள்ள ஒன்று என்பதற்கான எபிரேய எண் படிநிலைகளில் முதன்மையான என்றும் அர்த்தமுடையது. அதாவது கிறிஸ்து முதன்மையான அதிபதி என்று அர்த்தம். தேவனுடைய அரசாங்கத்தில் லூசிபருக்கு இருந்த விசேஷமான இடத்தை பார்ப்போம். அவன் காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். எசேக்கியேல் 8:14 வாசிக்கின்றோம். பூமியிலிருந்து ஆசரிப்பு கூடாரம் வரை வரைபடத்திலிருந்து இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவர்கள். யாத்ராகமம் 37:9 அதை நாம் காணலாம். தேவனுடைய சிங்காசனமாகிய கிருபாசனம் 25:22 உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்தது. வசனம் 21 அதை சொல்லுகிறது. அந்த பெட்டிக்குள்ளாக 10 கட்டளைகள் இருந்தன. உபாகமம் 10:2-5. இவ்வாறு காப்பாற்றுகிற கேருப் என்றால் தேவனுடைய கட்டளைகளில் பாதுகாவலராக இருந்த 2 கேருபீன்களில் ஒருவன். எனவே தேவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவன். தேவனுடைய பிரமாணத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருவன். பிசாசு அதை முதலாக மீறினான் என்பது எவ்வளவு வருத்தமானது. பிசாசானவன் கலகத்தை தொடங்கிய போது இவ்வளவு கனம் பொருந்திய பதவிகளில் ஒன்றைத்தான் உதறிவிட்டான். நாளைய வசனத்தில் இந்த வசனம் சுட்டி காட்டுகிற இன்னொரு அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். அது கல்வாரியில் கிறிஸ்து வெற்றி பெற்ற பிறகு பிசாசும் அவனது தூதர்களும் இழந்த இடம் அதுவாகும். ஆனால் அதை யோசித்து பாருங்கள். பிசாசு தனது இடத்தை இழந்த நிலையில் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின இடத்திலே நீங்களும் இருக்கும்படி யோவான் 14:2-3 நாம் வாசிப்பது போல இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மோடு சேர்ந்து நாங்களும் பிசாசின் தாக்குதலுக்கு எதிராக வெற்றி பெற முடியும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிச்சயத்திற்கு உமக்கு நன்றி என்று சொல்வோமா? சங்கீதம் 24:8, சங்கீதம் 37:10, தானியேல் 12:1 இந்த வசனங்களையும் இதோடு ஒப்பிட்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.